யூகேனுடைய ஐஎல்ஆர்ல ஏற்பட போற மாற்றங்கள் தொடர்பாக ஏராளமான கேள்விகள் நம் மத்தியில் இருக்கும்போது இப்போது வெள்ளிக்கிழமை அன்று மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மேக் கமிட்டி ஒரு மிக முக்கியமான அறிவித்தலை எழுத்து மூலமாக ஹோம் செக்ரட்டரிக்கு வழங்கி இருக்கிறது. இதுல பல தொழில்கள் அடங்கிய முக்கியமான விடயங்கள் பற்றி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இது ஐஎல்ஆர் 5 வருடங்களிலிருந்து 10 வருடங்களாக போகிற ரூட்டில் எப்படியான ஒரு தாக்கத்தை செலுத்தும் அப்படின்றது அனுமதிக்கக்கூடியதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் இது எப்படியான ஒரு விஷயங்களை சொல்லுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போகிற அதே வேளையில பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமரான ரிஷி சுனாக்கிற்கு மிக உயர்ந்த பதவிகள் பல கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இவருடைய தொழில்நுட்ப அறிவை வைத்து உலகளாவிய ரீதியில இவருக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ரிஃபார்ம்ஸ் கட்சியினருடைய தலைவராக இருக்கிற நைஜல் ஃபராஜின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் இவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருப்பவர் யார் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்படுகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்களை பாக்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ இன்னும் பலரையும் போய் சேரும் அப்படின்றத வழமை போல் ஞாபகப்படுத்திக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூகே மைக்ரேஷனை பொறுத்தவரையில ஒயிட் பேப்பர் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ஐஎஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய இமிகிரேஷன் சேலரி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பல தொழில்கள் டிஎஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய டெம்பரரி ஷார்டேஜ் லிஸ்டுக்குள்ள ஆக்கப்பட்டிருந்தது. இது மிகப்பெரிய அளவிலான கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட்டது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆர்கியூஎஃப் லெவல்கள் மாற்றப்பட்டிருந்தது. ஆர்கியூஎஃப் 6+ ஆக இருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் யூகேல டிபெண்டன்ஸ் புதிதாக கொண்டு வரலாம், ஏற்கனவே இருப்பவங்களுக்கு வச்சுக்கொள்ளலாம் அப்படின்ற அடிப்படையில ஆர்கியூஎஃப் 3 அல்லது 3-5 இடைப்பட்டதாக பல்வேறு தொழில்கள் இதுல உள்ளடக்கப்பட்டிருந்தது. இதன் மூலமாக பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஸ்கில் ஒர்க்கர்ஸாக யூகேக்குள்ள வந்திருந்தவர்களுக்கு இது மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையாக மாறி இருந்தது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா இவர்களுடைய சேலரி த்ரெஷோல்ட் ஆனது மிக அதிக அளவில் அதிகரிக்கப்பட்டிருந்தது. ஜாப் கோடுக்கு ஏற்ற சேலரி த்ரெஷோல்ட் மட்டும் இல்லாம சாதாரண சேலரி த்ரெஷோல்ட்லேயே மிகப்பெரிய அளவிலான ஒரு ஹிட் இந்த தரப்பினருக்கு இருந்தது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மேக் அட்வைசரி கமிட்டி அல்லது மைக்ரேஷன் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மேக்கிடம் ஹோம் ஆபீஸ் ஒரு நிபந்தனையை விடுத்திருந்தது. இந்த ப்ரொஃபஷன்ஸுக்கான ஒரு ஆராய்ச்சியை செய்து அந்த ப்ரொஃபஷன்ஸ்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும், இதுல அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகின்ற துறைகள் எவை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதற்கான பதில கடந்த வெள்ளிக்கிழமை மேக் கமிட்டி ஹோம் ஆபீஸுக்கு வழங்கி இருக்கிறது. இதன் போது 82 தொழில்கள் 82 ஜாப் கோட்ஸ் இப்போது மீண்டும் அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சில தொழில்களுக்கு ஸ்கில் ஒர்க்கர் விசா வழங்க தேவையில்லை அப்படின்ற ஒரு அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல குறிப்பாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆர்கியூஎஃப் 3க்கும் குறைவான 1 அல்லது 2 ஆன சில ப்ரொஃபஷன்ஸும் இதுல வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2020 சாக் கோட்கள் எப்படி இருக்கு அப்படின்னா இலக்கம் 1 ஆரம்பிக்கக்கூடிய அல்லது 2 ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் அல்லது தொழில்துறைகள் மிகவும் குறைந்த அளவிலானவர்கள் தான் யூகேல இருக்காங்க. இது ஒரு ஹைலி ஸ்கில்டான தொழில்கள் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. சில நேரங்கள்ல 3 அல்லது 4 ஆரம்பிக்கக்கூடிய சில தொழில்களும், உதாரணமாக ஏவியேஷன் சம்பந்தமான தொழில்கள் ஹை ஸ்கில்டாக இருந்தாலும் பொதுவாக 1 அல்லது 2 ஆரம்பிக்கக்கூடிய தொழில்கள் ஹை ஸ்கில்களாக இருப்பது வழமையாக இருக்கிறது. இதுல முக்கியமான ஹை ஸ்கில்டான தொழில்களுக்கான SE பிரையாரிட்டி அப்படின்ற ஒரு பெயரை மேக் அட்வைசரி கமிட்டி வழங்கி இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட தொழில்கள்ல கை வைக்க முடியாது. இந்த விசாக்கள் யூகேனுடைய எக்கனமிக்கு மிக முக்கியமான விடயத்தை அல்லது முக்கியமான பங்களிப்பை வழங்குகிறது அப்படின்ற ஒரு விடயமும் இப்போது பகிரப்பட்டிருக்கிறது. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுகின்ற தொழில்கள் இனிமேல் எலிஜிபிள் ஆக முடியாது, குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த விசாக்களை அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான தொழில்களும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஐஎல்ஆருக்கு போகும்போது இவங்களால ஐஎல்ஆர் சப்மிட் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்படலாம். இது ஸ்கில் ஒர்க்கராக இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராமிஸோட வந்திருந்தவங்களுக்கு இனிமேல் இந்த தொழில்கள் செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லப்படும் போது அது மிகப்பெரிய அளவிலாக அவர்களுடைய குடும்பத்தையும் தாக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ஆனாலும் மேக் அட்வைசரி கமிட்டி இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா இவர்கள் 3 அல்லது 5 வருடங்களுக்கான விசாக்கள் தான் கொடுக்கப்பட முடியும். சில குறிப்பிட்ட தொழில்களுக்கு 3 அல்லது 5 வருடங்களுக்கான விசாக்கள் கொடுக்கப்படலாம். ஆனா அதற்கு பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஆர்கியூஎஃப் லெவல் 6க்கு அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்ற
ஒரு தகவலை மேக் கமிட்டி வழங்கி இருக்கிறது. இப்போதைய நிலவரப்படி இதற்கான தேவைகள் கிடையாது. 5 வருஷங்கள்ல ILRக்கு போகலாம் அப்படின்றது இருக்கு. இந்த அறிக்கை சொல்ல வர விஷயம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, எதிர்வரும் காலத்துல 5 வருடங்கள்ல இருந்து 10 வருடங்களாக ILR மாற்றப்பட்டாலோ அல்லது ILR முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டு 5 வருடங்களுக்கான விசாக்கள் கொடுக்கப்பட்டாலோ இங்க ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 5 வருடங்களுக்கு மேற்பட்ட காலத்திற்கு இந்த தொழில்களுக்கு விசா கொடுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால இவர்களால ஒரு லாங் ஸ்டேயை யூகேல எதிர்பார்க்க முடியாமல் போகலாம் அப்படின்றது வல்லுநர்களுடைய கருத்தாகவும், இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது பிறகு வரக்கூடிய அனைத்து தகவல்களையும் பார்க்கும்போது இதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மேலும் 82 கோட்ஸ்கள் ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3132, 3131 போன்ற ஐடி சப்போர்ட் ரோல்கள் போன்ற பல்வேறு விதமான தொழில்கள் இப்போது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது. இதற்கான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த தொழில்கள் யூகேல தேவையாக இருக்கிறது. யூகேல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஒர்க் போர்ஸை இதற்காக தயார்படுத்த முடியுமா அப்படின்றத மேற்கொண்டு ஆராய போகிறோம் அப்படின்னு சொல்லி மேக் கமிட்டி தெரிவித்திருக்கிறது. இந்த 82 தொழில்களும் எதிர்வரும் ஆண்டு ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டுக்குள்ள அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ILRக்கான பாதைகள் அல்லது ILR ரூட்டுக்கான மாற்றங்கள் வரப்போவது எதிர்வரும் ஆண்டு ஜூலை மாதமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானத்தையும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே யூகே உள்ள இருக்கிறவங்களுக்காக ரெட்ரோஸ்பெக்டிவாக இது அறிமுகப்படுத்தப்படுமா, இவர்கள் எல்லாருக்குமே இது தாக்கம் செலுத்துமா அப்படின்றது மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்வியா இப்போ இருந்துட்டு இருந்தாலும், மேக் கமிட்டி அண்மையில வழங்கி இருக்கிற அல்லது வெள்ளிக்கிழமை வழங்கி இருந்த இந்த அறிவித்தலை பார்க்கும்போது, ஹோம் ஆபீஸுக்கு இவங்க எழுதி இருக்கிற இந்த கடிதத்தையும் பார்க்கும்போது நம்மளால உணர்ந்து கொள்ளக்கூடியது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல சில குறிப்பிட்ட ப்ரொஃபஷன்ஸுக்கான எக்ஸம்ஷன்ஸ் வழங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 10 வருடங்கள்ல இருந்து 5 வருடங்களாக அல்லது 5 தொடக்கம் 10ஆக 6, 7, 8, 9ஆக உங்களுடைய வருடங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஹோம் ஆபீஸ்ல இருந்து இதை சொல்லி இருந்தாங்க. இந்த ஒரு மாற்றம் வந்தாலும் கூட 10 வருடம் அதிகபட்சமாக இருக்கும். 6, 7 வருடங்களையும் உங்களுடைய ILR நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் குறிப்பிட்ட சில ப்ரொஃபஷன்ஸுக்கு, குறிப்பாக RQF லெவல் 6ஆக அல்லது 5-6ஆக இருப்பவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுவதற்கோ அல்லது அவர்கள் 10 வருடத்திற்கும் குறைவான காலத்தில் இந்த ILR பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றது தான் இப்போ இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கு. ஆனாலும் இது ஏற்கனவே வந்தவர்களுக்கு இருக்குமா இல்லை இந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகானவர்களுக்கா அப்படின்றது இன்னும் ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதுல எந்தெந்த தொழில்கள், எந்தெந்த கோட்ஸ் நீக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த கோட்ஸ் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு, எந்தெந்த கோட்ஸ் இனி இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, எந்தெந்த கோட்ஸ் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அந்த 82 கோட்ஸும் என்ன அப்படின்றத ஒரு அட்டவணையாக இப்போது மேக் கமிட்டி வழங்கி இருக்கிறது. வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்கை தரேன். நீங்க போனீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸல் ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய தொழிலுக்கான கோட்ஸ் எந்த நிலைமையில் இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் வரலாற்றை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சட்டமும் அனைவருக்குமாக மாற்றப்படவில்லை அப்படின்றது யூகேனுடைய இமிகிரேஷன் வரலாற்றில் இருக்கிற ஒரு விஷயம். அதனால ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கும் இது தாக்கம் செலுத்துமா அப்படின்றது இதுவரையில தெரியாம இருக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஏராளமான சாலிசிட்டர்ஸ் சொல்றதையும் வீடியோக்கள்ல அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யூகேல இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்க இல்ல PSW இருக்கிறவங்க ஸ்கில் ஒர்க்கர் விசாக்கு போக போறீங்க அப்படின்னா நிச்சயமா இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தொழில்கள் நீங்க எடுக்கக்கூடிய ஜாப்ஸ் RQF லெவல் 6க்கு மேற்பட்டதாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால 5 வருஷ ILRக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும் ஒரு தனிப்பட்ட கருத்தாக இதுல முன்வைக்கலாம். ரிஃபார்ம்ஸ் கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக 26 வயதான ஃபயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்கானிஸ்தான் நபரை கைது செய்து இப்போது அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு டிக்டாக் வலைத்தளத்தில் நைஜல் ஃபராஜை கொலை செய்வதாக கொலை அச்சுறுத்தல் விடுத்திருந்ததாகவும் இவருடைய உடம்பில் AK-47 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துப்பாக்கியினுடைய டேட்டூ இருந்ததாகவும் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தனக்கு அதிகமான பயத்தை உருவாக்குவதாகவும் தன்னுடைய உயிருக்கு பிரித்தானியாவில் பாதுகாப்பில்லை அப்படின்ற ஒரு அடிப்படை மனித உரிமை சம்பந்தமான சட்டத்தில் ஒரு வழக்கையும் நைஜல் ஃபராஜ் தாக்குதல் செய்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. மைக்ரோசாஃப்ட் மற்றும் ஆந்த்ரோபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தின் மிகச்சிறந்த அல்லது தலை சிறந்த 2 நிறுவனங்கள் தங்களுடைய ஆலோசகராக பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக்கை நியமித்திருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்பத்துறையில் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒருவராக இருக்கிற ரிஷி சுனாக் இந்த நிறுவனங்களுடைய ஆலோசகராக பணிபுரிய இருக்கிறார். இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் ரிஷி சுனாக்கினுடைய ரிச்மண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்ட கணித திறன்களை மேம்படுத்தும் ப்ராஜெக்டுக்காக செலவிடப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.